ஹாய், இட்ஸ் சண்டே மார்னிங். ஸோ இந்த வீக் சண்டே எனக்கு எப்படி போச்சுங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். எ டே இன் மை லைஃப். ஸோ மார்னிங் எழுந்த உடனே ராக்கியை பால்கனி கூப்பிட்டு வந்துட்டு பிளான்ஸுக்கெல்லாம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் நிறைய பிளான்ஸ்லாம் இல்லை. கொரியாண்டர் அண்ட் டொமேட்டோ இந்த 2 பிளான்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு. கிச்சனில் கொஞ்சம் வெசல்ஸ்லாம் இருந்துச்சு. நைட்டு வாஷ் பண்ணாமலே தூங்கியாச்சு. மார்னிங் இருந்து ஃபஸ்ட்டு வெசல் வாஷ் பண்ணிவிட்டு தென் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை தான். ஸோ அதனால் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ண அப்புறம் கவுண்டர் டாப்பும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்துச்சு. அண்ட் தோசை சுடுறேன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் ஸ்டவ் மேலே கொட்டியாச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டா ஆஃப்டர்நூன் லன்ச் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கும் கையோடு முடிச்சாச்சு. ஸோ வீட்டில் கொஞ்சம் மணி பிளான்ட்ஸ் இருந்துச்சு கிச்சனில். அதுவும் நல்லா வாட்டர்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதையும் ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு. ஸோ வீட்டில் பிளான்ட்ஸ் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பழைய வீட்டில் இருக்கும்போது நாங்கள் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருந்தோம். பட் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல. ஊருக்கு போகிறது அதனால் அது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த வீட்டுக்கு இன்னும் வாங்கலை. இனிமேல் தான் பிளான்ட்ஸ் வாங்கி க்ரோ பண்ணணும். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ வீட்டில் இருந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அண்ட் சண்டேனாலே எப்போவுமே நான்வெஜ் தான். ஸோ நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ புலாவ் செஞ்சுட்டு சிக்கன் கிரேவி மாதிரி சிம்பிளாக லன்ச் முடிச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ புலாவ் அண்ட் சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். மார்னிங் எழுந்தோடனே நான் மேக்ஸிமம் டீ எடுத்துக்க மாட்டேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு 11 மணி போல் அப்போ கொஞ்சமாக டீ எடுத்துப்பேன். சால்ட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுவும் பண்ணி வச்சாச்சு. நைட் லெஃப்ட் ஓவர் ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு. மார்னிங்கும் தோசை சாப்பிட்டாச்சு. சரி கொஞ்சம் ரைஸ் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அதை வடகம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன செஞ்சு வச்சாலும் பேப்பர் மாதிரி சீக்கிரமாக ட்ரை ஆகி கையில் வந்துடும் போல். அந்தளவுக்கு வெயில் இருக்குது. உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைட் பை சைடு அப்படியே டீயும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த பக்கம் குக்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரைஸ் ஊற வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ் ஒரு 1.5 டம்ளர் தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா நாங்கள் லஞ்சுக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. நைட்டுக்கு வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் சிக்கன் கிரேவி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் புலாவ் மாதிரி செஞ்சுருந்தேன். சைடில் டீயும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி அவரும் டீ குடிக்கிறேன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ எடுத்துகிட்டு போய் ரிலாக்ஸாக குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு குக்கிங்க்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி தேங்காய் பால் புலாவ் ப்ளஸ் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேங்காய் பால்லாம் எடுத்து புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு குக்கரில் வச்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ டொமேட்டோ ஆனியன்லாம் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் மசாலாஸெல்லாம் போட்டுட்டு சிக்கனை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வாட்டரே சேர்க்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணி ஒரு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோன்னா சிக்கனே நல்லா தண்ணி விடும். அதுலேயே நல்லா கொஞ்சம் பாயில் ஆயிரும் சிக்கன். இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டரை ஆட் பண்ணி எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் எகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டோன்னா அது மசாலாவும் நல்லா சிக்கனில் பிடிச்சிடும். சிக்கனும் நல்லா பாயில் ஆயிரும். நமக்கு கிரேவியாகவும் கிடைச்சிடும். சிக்கன் கிரேவியும் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மத்தியானம் வெளுத்து கட்டிட்டு நல்லா ஒரு குட்டி தூக்கட்டையும் போட்டோம். ஈவினிங் மேலே கொஞ்சம் வெஜிடபிள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் ஸ்டார் பஸாரில் போய் கொஞ்சம் வெஜிடபிள் வாங்கியாச்சு. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் லாங் வீடியோ. இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணேன்.